IPL 2025ல குஜராத் டைட்டன்ஸ் அணி டெல்லி கேபிடல்ஸ ஒரு கை பார்த்து 10 விக்கெட் வித்தியாசத்துல பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செஞ்சு மத்த டீம்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்திருக்காங்க. இந்த சீசனோட 60வது போட்டியான இந்த முக்கியமான ஆட்டம் மே 18, 2025 அன்னைக்கு டெல்லியில இருக்கிற அருண் ஜெட்லி ஸ்டேடியத்துல நடந்துச்சு. 200 ரன்கள்ங்கிற பெரிய இலக்கை துரத்தின குஜராத் டைட்டன்ஸ் அவங்க துவக்க வீரர்களோட அசால்ட்டான ஆட்டத்தால ஒரு விக்கெட் கூட இழக்காம ஈஸியா டார்கெட்டை அடிச்சு பிளே ஆஃப்க்கு அவங்க இடத்தை உறுதி செஞ்சுட்டாங்க. இந்த மிரட்டலான வெற்றி குஜராத்தோட பேட்டிங் பலத்தையும் அவங்க திட்டமிடலையும் நல்லா வெளிக்காட்டிடுச்சு. முதல் விக்கெட்டுக்கு பிரியாம அடிச்ச இந்த 205 ரன் பார்ட்னர்ஷிப் அவங்க டீம்குள்ள இருக்கிற நல்ல புரிதலையும் ஆக்ரோஷமான அதே சமயம் கட்டுக்கோப்பான அவங்க பேட்டிங்கையும் தெளிவா நிரூபிக்குது. டெல்லி கேபிடல்ஸோட பவுலிங்கை சுத்தமா செயலிழக்க வச்சுட்டாங்க. இந்த வெற்றி வெறும் 2 பாயிண்ட்டுக்கு மட்டும் இல்ல, டீமோட தன்னம்பிக்கையை பூஸ்ட் பண்ணி இந்த ரொம்ப போட்டி நிறைந்த லீக்ல அவங்க இடத்தை இன்னும் பலமாக்கறதுக்கும் ரொம்ப முக்கியம். பயங்கர பிரஷர்ல கூட எப்படி ஒரு பெர்ஃபெக்டான சேஸ் பண்றதுன்னு இந்த மேட்ச் நல்லா காட்டிடுச்சு. அதான் குஜராத் டைட்டன்ஸ் ஏன் இந்த வருஷம் ஒரு டாப் கண்டெண்டர்னு சொல்றாங்க. இன்னிக்கு நடந்த மேட்ச்ல முதல்ல பேட்டிங் செஞ்ச டெல்லி கேபிடல்ஸ் அணி அவங்களுக்கான 20 ஓவர்ல 3 விக்கெட் இழப்புக்கு 199 ரன்கள் எடுத்தாங்க. இது ஒரு சவாலான இலக்குதான். அவங்க இன்னிங்ஸை தாங்கி பிடிச்சதே ஓபனிங் பேட்ஸ்மேன் KL ராகுல் தான். அவர் 112 ரன்கள் அடிச்சு அவுட் ஆகாம ஒரு கலக்கலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. ராகுல் அடிச்ச செஞ்சுரி ஒரு இன்னிங்ஸை எப்படி கொண்டு போகணும்னு ஒரு பாடம் எடுத்த மாதிரியே இருந்துச்சு. நேர்த்தியான ஷாட்களையும் எந்த பந்துக்கு எந்த ஷாட் அடிக்கணும்னு சரியான தேர்வையும் கலந்து ஸ்கோரை ஒரு பக்கம் ஏத்திட்டே இருந்தாரு. ராகுல் இவ்ளோ சூப்பரா ஆடினாலும் டெல்லி கேபிடல்ஸ்க்கு குஜராத் டைட்டன்ஸ் பவுலிங் யூனிட் ஒரு பெரிய சவாலா இருந்தது. அவங்க ரொம்பவே கட்டுக்கோப்பா பந்து வீசுனாங்க. டைட்டன்ஸ் பவுலர்கள் முக்கியமான நேரங்கள்ல விக்கெட்டுகளை எடுத்துட்டே இருந்தாங்க. அதனால ராகுல் ஒரு பக்கம் நல்லா ஆடினாலும் மத்த பேட்ஸ்மேன்கள் அவரோட சேர்ந்து பெரிய பார்ட்னர்ஷிப் போட முடியல. டெல்லி பிட்ஸ்ல 199 ரன்கள்ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஆனா டைட்டன்ஸ் பவுலர்கள் குறிப்பா மிடில் ஓவர்ஸ்ல ரொம்பவே கட்டுப்படுத்தி வச்சாங்க. இது அவங்க சேஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல அடித்தளமா அமைஞ்சது. கேபிடல்ஸ் இன்னிங்ஸ்ல ராகுல் ஒருத்தர் மட்டும் தனிச்சு நின்னு ஆடினாலும் குஜராத் டைட்டன்ஸுக்கு எட்டாத தூரத்துக்கு ஸ்கோரை கொண்டு போற மாதிரி ஒரு அதிரடி பினிஷ் அங்க இல்லாம போச்சு. கடைசியில டைட்டன்ஸோட பேட்டிங் திறமைக்கு எதிரா இந்த ஸ்கோர் பத்தாம போயிடுச்சு. 200 ரன்கிற பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ண குஜராத் டைட்டன்ஸோட ஓபனிங் பேட்ஸ்மேன்களான சுப்மன் கில்லும் சாய் சுதர்சனும் டெல்லி கேபிடல்ஸ் பவுலிங்க பிச்சு உதற ஆரம்பிச்சாங்க. அவங்க கூட்டணி கிளாசிக் ஷாட்ஸும் ஆக்ரோஷமான ஆட்டமும் கலந்து இருந்துச்சு. இதனால என்ன பண்றதுன்னே தெரியாம டெல்லி கேபிடல்ஸ் திணறி போனாங்க. சாய் சுதர்சன் ஸ்டார்ட்லயே படுவேகமா ஆட்டத்தை ஆரம்பிச்சு வெறும் 30 பால்ல தன்னோட அரை சதத்தை அடிச்சு அசத்தினார். சளைக்காம சுப்மன் கில்லும் சீக்கிரமாவே வெறும் 33 பால்ல அவரோட அரை சதத்தை அடிச்சார். 2 பேரும் ரொம்ப கூலா அட்டகாசமா ஷாட்ஸ் ஆடி துல்லியமா கேப்ல அடிச்சு தொடர்ந்து பவுண்டரிஸா அடிச்சாங்க. அவங்க ரன் ரேட்டை குறைய விடாம பாத்துக்கிட்டாங்க. தேவைப்பட்ட ரன் ரேட் கைமீறி போக விடாம கவனமா விளையாடினாங்க. இந்த கட்டுக்கோப்பான அதே நேரம் அதிரடியான ஆட்டம் அவங்க எவ்வளவு அனுபவம் வாய்ந்த வீரர்கள்னும் ஒரு பெரிய டார்கெட்டை எப்படி சேஸ் பண்ணணும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னும் காமிச்சிச்சு. 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் நல்லா ஒத்துழைச்சு ஆடினதால கூட்டணி தடையில்லாம வளர்ந்துச்சு. மொத்த இன்னிங்ஸ் முழுக்க மொமெண்டம் குஜராத் டைட்டன்ஸ் பக்கமே இருந்துச்சு. குஜராத் டைட்டன்ஸோட சேசிங்ல ஒரு முக்கியமான அம்சமே சுப்மன் கில் சாய் சுதர்சன் ஜோடி அடிச்ச பிரிக்க முடியாத 205 ரன் பார்ட்னர்ஷிப் தான். இந்த பார்ட்னர்ஷிப் டெல்லி கேபிடல்ஸ் பவுலிங்கை சுத்தமா துவம்சம் பண்ணிடுச்சு. ஒரு சவாலான டார்கெட் அவங்களுக்கு டெல்லிக்கு இருந்தும் கூட அவங்களால ஒரு விக்கெட்டு கூட எடுக்க முடியல. டைட்டன்ஸ் ஒரு ஓவர் மீதி இருக்க 200 ரன் டார்கெட்டை ஈஸியா அடிச்சிட்டாங்க. எவ்வளவு திறமையாகவும் கட்டுப்பாட்டோடும் விளையாடினாங்கன்னு இது காமிச்சது. அவங்க ஆடினது ஒரு T20 பேட்டிங்க்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. இதுல கரெக்டான ஷாட் செலக்ஷன், விக்கெட்டுகளுக்கு இடையில நல்ல ரன்னிங், ரன் சேர்க்க கிடைச்ச எல்லா வாய்ப்புகளையும் நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. டெல்லி கேபிடல்ஸ் பவுலர்கள் பெரிய பெரிய பவுலர்கள் இருந்தும் கூட இந்த பார்ட்னர்ஷிப்பை பிரிக்க ரொம்பவே திணறினாங்க. கில்லும் சுதர்சனும் ஆட்டம் முழுக்க எந்த தொந்தரவும் இல்லாம சரளமா ஆடினாங்க. டைட்டன்ஸோட இந்த கச்சிதமான ஆட்டம் அவங்களோட பிளானிங் எப்படி இருந்துச்சுனும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களோட தனிப்பட்ட திறமை எவ்வளவு அதிகம்னும் வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. இது ஒருவேளை பதட்டமா ஆகியிருக்க வேண்டிய சேசிங்கை ரொம்பவே ஈஸியான வெற்றியா மாத்திடுச்சு. விக்கெட் விழாததால டெல்லி கேபிடல்ஸ்க்கு பிரஷர் கொடுக்கவே சான்ஸ் கிடைக்கல. டைட்டன்ஸ் ஆரம்பத்தில இருந்து கடைசி வரைக்கும் அவங்க இஷ்டப்படி ஆதிக்கம் செலுத்திட்டாங்க. டெல்லி கேபிடல்ஸ் அணியை 10 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா தோற்கடிச்ச குஜராத் டைட்டன்ஸ் IPL 2025 பிளே ஆஃப்ல அவங்களோட இடத்தை உறுதி பண்ணிச்சு.
இது கோப்பைக்கான பலமான போட்டியாளர்கள்கிற அவங்களோட நிலையை இன்னும் உறுதிப்படுத்துச்சு. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்தவரை KL ராகுல் தனியானாலும் இந்த தோல்வி அவங்களோட பிளே ஆஃப் கனவுகளுக்கு ஒரு பெரிய பின்னடைவுதான். இந்த ரிசல்ட் அவங்களோட பவுலிங் வியூகங்களையும் நெருக்கடியான சூழ்நிலைகள்ல பந்து வீசுற விதத்தையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியமாக்கிச்சு. IPL-ல இந்த 2 அணிகளோட ஒட்டுமொத்த நேருக்கு நேர் கணக்குப்படி பார்த்தா மொத்தம் 8 டெல்லி கேபிட்டல்ஸ் 3 தடவையும் குஜராத் டைட்டன்ஸ் 5 தடவையும் ஜெயிச்சிருக்கு. இதுல டைட்டன்ஸ் அணிக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குங்கிறது தெரியுது. ஆனா இந்த மேட்ச் கில்லும் சுதர்ஷனும் சேர்ந்து கச்சிதமா செஞ்சு முடிச்ச சேசிங்னாலதான் நல்லா ஞாபகம் இருக்கும். இது 2025 சீசனோட ஒரு முக்கியமானதாவும் இருக்கும். இந்த டோர்னமெண்ட் தொடரும்போது டைட்டன்ஸ் இந்த பிரமாதமான வெற்றியோட வேகத்தோட போவாங்க. ஆனா கேபிட்டல்ஸ் அணி அவங்க பிளே ஆஃப் கனவுகளை உயிரோட வச்சுக்க மறுபடியும் சீக்கிரம் ஒன்னு சேர வேண்டியிருக்கும். குஜராத் காட்டின ஆதிக்கத்துல இருந்து கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்களை எல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கும்.